கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பளிக்கையாக பின்வையுங்கள். எஸ்ரா என்னும் ஆசாரியன் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார். யூத ஜனங்களாகிய நாங்கள் பாபிலோனிலே 70 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தோம். நாங்கள் மறுபடியும் வந்து எருசலேம் தேவாலயத்தை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு கிடைக்கும்படிக்கும் பெர்சியா ராஜாக்களின் கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க செய்திருக்கிறீர். இவ்வளவு தூரம் தேவனாகிய கர்த்தராகிய நீர் எங்களுக்கு நன்மை செய்திருந்தோம். நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு தீமை செய்திருக்கிறோம். தேவனே, நீர் உம்முடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டும் மோசே முதலான ஊழியக்காரர்களை கொண்டும் எங்களுக்கு நீர் கொடுத்த கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கை கொள்ளாதபடிக்கு விட்டுவிட்டோம். நாங்கள் சுதந்திரிக்க போகும் யூதா எருசலேம் தேசமானது அந்நிய ஜனங்களாகிய ஏத்தியர், எமோரியர், கானானியர், மோவாபியர், அம்மோனியர் போன்ற மக்களுடைய அசங்கத்தினாலும் இந்த தேசம் முழுமைக்கும் அவர்களுடைய அருவருப்புகளாகிய அந்நிய விக்கிரகங்களால் நிறையப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களாலே இந்த பரிசுத்தமான தேசம் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட தேசத்தில் வாழப்போகிறபடியினால் நீங்கள் பலத்து கொண்டு உங்கள் தேசத்தில் நீங்கள் பயிர் செய்து பாடுபட்டு அதன் நன்மையையும் பலனையும் சாப்பிடுங்கள். அதன் பின்பு மீதியானதை உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பளிக்கையாக அல்லது இலவசமாக கொடுங்கள். மற்றபடி அந்நிய மக்களுடைய பிள்ளைகளை கொண்டும் கொடுத்தும் இருந்து அவர்களுடைய சம்பாத்தியத்தினால் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கக்கூடாது. அது சாபமானது. அதை நாடாதிருங்கள் என்று ஜெபித்தான். அப்படியானால் நாம் நம்முடைய கைகளினாலே வேலை செய்து நாம் நன்மையை புசிக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய சம்பாத்தியத்தில் நாம் வாழக்கூடாது என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு பெற்றோர் தனது மகனை நன்றாக வளர்த்து படிக்க வைத்தனர். அவன் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தனர். அவனை அதிகமாக வேலை ஒன்று செய்ய விடாமலும் கண்டிக்காமலும் செல்லமாக வளர்த்தனர். படிப்பு முடிந்தது. இனி அவன் வேலைக்கு போக வேண்டும். மகனை வேலைக்கு அனுப்ப மனமில்லாமல் அடுத்தவர்களிடம் வேலை செய்தால் என் பிள்ளையை கடினமான வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆகவே நாங்கள் எங்கள் பையனுக்கு கம்பெனி ஒன்று வைத்து கொடுக்க போகிறோம் என்று சொல்லி ஐடி கம்பெனி வைத்து கொடுத்தனர். அவனுக்கு அதிலே அனுபவம் இல்லாததினால் அது நஷ்டமாகி கம்பெனி மூடப்பட்டது. இறுதியாக கடனாளியாகிவிட்டனர். அதன் பின்பு மகனுக்கு திருமணம் வைக்க வேண்டும். அதற்காக தரவுக்காரர்களை வைத்து பெண்ணை தேடினர். நல்ல வெளிநாட்டு கம்பெனி வைத்திருக்கிற குடும்பம் பார்த்து ஒரே மகள் பார்த்து திருமணம் செய்து 300 பவுன் 25 லட்சம் ரொக்கம், கார், வீடு எல்லாம் கொடுக்கிற வீட்டில் ஒரு பெண்ணை எடுத்து இன்றைக்கு குடும்பம் முழுமையும் மருமகள் வீட்டு சம்பாத்தியத்தில் உட்கார்ந்திருந்து சாப்பிடுகிறார்கள். இன்றைக்கும் சிலர் இப்படித்தான் உழைத்து சாப்பிடாமல் யாருடைய உழைப்பிலாவது சாப்பிட நினைக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உழைத்து தேசத்தின் நன்மையை சாப்பிடு, பின்பு மீதியை எல்லாம் உன் பிள்ளைகளுக்கு இலவசமாக அல்லது உம்பளிக்கையாக அவர்களுக்கு உழைத்து சாப்பிடுவதற்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய உழைப்பின் நன்மையை சாப்பிடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எந்த விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத குடும்பத்தில் கொள்வதும் கொடுப்பதும் வேண்டாம் என்று எஸ்ரா என்னும் வேதவாரகன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே பணத்தை, வருமானத்தை பார்த்து கொள்வனையும் கொடுப்பனையும் செய்ய வேண்டாம் என்றும் உழைப்பின் பயனை நாம் சாப்பிடவும் வேண்டும் என்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மீதியை உம்பளிக்கையாக கொடுக்க வேண்டும் என்றும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி நாம் கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறதாக நாம் இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் உழைத்து சாப்பிடவும் தங்கள் பிள்ளைகளுக்கு உழைத்து சாப்பிட கற்றுக் கொடுக்கவும் உதவி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.